ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவஜ்லைஃப்கேர்டமில். ஸோ எனக்கு நம்ம சேனலில் வந்து நான் இந்த ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்ன லுக்னா வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவல் லுக். ஸோ நவராத்திரி ஃபெஸ்டிவல் லுக்கோட தீம் வந்து இதுதான் கிடையாது. பட் ஒரு ஸ்டாண்டர்டான தீம் என்னென்னா, நம்ம வந்து சில்வர் ஆர் கோல்டு ஆன்டிக் ஜுவல் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் கொஞ்சம் ஸ்மோக்கி ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம அது எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். கிராண்டாகவும் க்ரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி கொஞ்சம் இந்த ஆன்டிக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? பலவலன்னு பேசாமல் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோஷ் சியோட விட்டமின் சி சீரம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம சீரம் போட்டால் ஃபேஸ் நல்லா வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். ப்ளஸ் விட்டமின் சி சீரம் வந்து எப்பவுமே ஸ்கின்னை நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நம்மளுடைய பிளாக் மார்க்ஸ், அந்த பிளெமிஷஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் லிப் சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப் பாம் போட்டுமே லிப் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லிப் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் தெரிய இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மணி டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பான்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து க்ரீம் பேஸ்டு. ஸோ ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் வந்து ஜில்பஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கின் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கோ அந்தளவுக்கு மேக்கப்பும் நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்வைபேயோடைய இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது. ஸோ இது வந்து கோல்டு ப்ரைமர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த வேரியண்ட்டு. ஸோ நல்லா ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர்னால ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு டார்க் சர்க்கிள், அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். நமக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள், பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு கிரே கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம அன்ஈவன் ஸ்கின் டோனை ஈவனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ரெட்னஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் க்ரீன் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மேட்டர். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கரெக்டாக, டார்க் மார்க்ஸ்னால் வந்து ஆரஞ்ச் அண்ட் ரெட்டிஷ்னால் வந்து க்ரீன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் கரெக்டாகலாம் ஒரு கன்சீலர் வச்சு நான் ஹைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கன்சீலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமி அந்த மாதிரி ஹைட்ரேட்டடான கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து கேக்கியாக அண்ட் ட்ரையாக மாறிடும். ஓகேவா? ஸோ மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நீ மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மெபிலைனுடைய சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். நான் அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி சீரம் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் போட்டோன்னா ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ மாய்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோன்னா மேக்கப் வந்து கேக்கியாக பேட்சியாக ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பை ப்ராக்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பழகிக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் லைட்டாக என்னோடய டீ ஜோனில். ஓகேவா? நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நிறையவே செட் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லைட்டாக செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் பெஸ்ட் நான் சொல்லுவேன். நான் வந்து ஓகே எனக்கு கொஞ்சம் செட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கவங்களால நான் செட் பண்ணிவிட்டு க்ரீமி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சப்பியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே காட்டன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் ரொம்ப சப்பிலாம் கிடையாது. ஸோ அதனால் நான் ரொம்ப லைட்டாகவே கான்டோர் பண்ணுறேன் என்னோடய சீக்ஸ். ஓகேவா? லைட்டாக நோஸு ஸ்மால் நோஸுங்கிறதுனால லைட்டாக தான் நான் கான்டோர் பண்ணுறேன். நீங்கள் ஹெவியாக கான்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒட்டி போன மாதிரி ஆகிடும், ரொம்ப சின்னதாக மாறிடும். ஸோ அதனால் ஃபேஸோடைய ஷேப் அண்ட் இதுக்கேற்ற மாதிரி கான்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு க்ரீமி ப்ளஷ் மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து க்ரீமி லிப்ஸ்டிக்னால பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சுகர் அந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடியதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை பிளெண்ட் பண்ணால் நல்லா இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால் லிப்ஸ்டிக்கோட டைப் வந்து மோஸ்ட் ஆஃப் க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ப்ளஷ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேலட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேட் இருக்குல்லையா அது லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். தென் வந்து இந்த ஆரஞ்ச் அண்ட் பிங்க்கை வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளஷ் வந்து நம்ம ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஃபினிஷ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்வர் அண்ட் கோல்டு ஷிம்மர்ஸை மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. நம்மளோட ஃபேஸை நம்ம ஹை பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணால் தான் நம்ம ஃபேஸ் நல்லா ஸ்கல்ப்டாக தெரியும். ஓகேவா? ஸோ உங்களோட எங்கெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ இந்த ப்ரோ போன், நோஸ்,
இங்கெல்லாம் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக தெரியும். ஸோ லிக்விட் ஹைலைட்டருமே யூஸ் பண்ணுங்க வச்சுருந்தா. நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிட்டா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட் வச்சு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து திக்காக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ண. அண்ட் தென் பேலன்ஸாக இருக்கிறத வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷ் ஃபுல்லாக ஐப்ரோ எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் NYBயோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது ஸ்மோக்கி பேலட். அதில் இருக்கக்கூடிய இந்த மேட் பிளாக் கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நான் லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு கலரை டெபாசிட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதே ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் கீழேயும் லைட்டாக இது பண்ணிவிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்னோடய ட்ரான்சிஷனில் லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஷேட் இருக்குது இல்லையா, அதையும் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ லைட் டார்க் இந்த மாதிரி வந்து நமக்கு பிளெண்டடாக தெரியணும். ஸோ அதுதான் வந்து மேக்கப் லுக்கை ஃப்ளாலெஸ்ஸாக கொடுக்கும். நெக்ஸ்ட் அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக கிளிட்டரியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நவராத்திரி ஃபெஸ்டிவல் லுக் இல்லையா, ஸோ அதனால் வந்து லைட்டாக கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் NYBயோடைய இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது பியூட்டிஃபுல்லான மஸ்காரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட லேஷஸை வந்து நல்லாவே வந்து லென்த்தன் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் NYBயோடைய ஸ்னகிள் சீக்ரெட் அப்படிங்கிற இந்த ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸ்மால் லிப்ஸ் இருக்கிறவங்க நான் இப்போ ஒரு மெத்தட் பண்ணுறேன் இல்லையா, லிப்பை வந்து லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் லிப் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐடியூஸில் லைட்டாக கிளிட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளிட்டர் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளிட்டர் லைட்டாக ஆட் பண்ணும்போது அந்த ஷிம்மர் லுக் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு ஸ்மால் ஐஸ், ஸோ அதனால் ஒயிட் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஐஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு. நீங்கள் வந்து காஜலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலாக பிந்தி இல்லாமல் இந்த லுக் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா, ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச அந்த ஐலைனர்லேயே நான் பிந்தி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் காய்ஸ், இதுதான் இந்த லுக். ஓகே காய்ஸ், இந்த மேக்கப் லுக் எப்படி நான் க்ரியேட் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட கூப்பன் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணியும் டிஸ்கவுண்ட் ஆகும். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச ஒரு லைக் பண்ணணும், கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.